ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கிருபை நிறைந்த நல்ல நேரமாய் மாறட்டும். உங்கள் கைகளும் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். ஒரு பரிசுத்தவான், கேம்பல் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது அவற்றை போய் இளம் ஊழியர், வல்லமையான தேவனுடைய மனிதர் கேம்பல் மோர்கன் ஒரு மொழிபெயர். அவர் இளம் ஊழியர், அவற்றை போய் கேட்பாங்க, உங்க வெற்றியின் ரகசியம் என்ன? உழையுங்கள், மீண்டும் உழையுங்கள், கடினமாய் உழையுங்கள் என்று சொல்லுவார். சோம்பேறிக்கு ஆசீர்வாதம் இல்லை, சோம்பேறியை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது. 128 சங்கீதத்தில் அப்படி வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். அந்த தேவ மனுஷன் கேம்பல் அப்படிதான் சொல்றார். உழையுங்கள், மீண்டும் உழையுங்கள், கடினமாய் உழையுங்கள். அவர் காலையில் 6 மணிக்கு வேத வாசத்தை தியானிப்பார். அந்த செய்தியை உடனே மக்களுக்கு போய் பேசுவார். D.L. மோடி அவர்கள் நடத்தின அந்த பைபிள் காலேஜில் 54 முறை 54 டைம்ஸ் அவர் சிறப்பு விருந்தினராக மறுபடியும் அழைக்கப்பட்டார். ஊழியமா கடினமா உழைங்க, கடை வியாபாரமா கடினமா உழைங்க, பிசினஸா கடினமா உழைங்க, கவர்மெண்ட் ஜாபா உழைங்க, சோம்பேறிகளுக்கு படிப்பா உழைங்க. ஹல்லேலூயா. ஓடிட்டே இருப்பேன், சில நேரம் டைம் இருக்காது. இந்த 36 ஆண்டு முழு நேர ஊழியம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஓடிட்டே இருந்திருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப டைரியை திரும்பி பார்த்தால் ஊழியத்துக்கு முழு நேர தியாலஜி முடிச்சு வந்த போது, 34 வருஷத்துக்கு முந்தி நான் தியாலஜி முடிச்சு வந்த போது 9 இரவு ஜெபத்துல 1 மாதம் பிரசங்கித்திருக்கிறேன். யோசித்து பார்த்தேன், ஓடிட்டே இருக்கிறேன். இழைப்பு தேவை, எல்லாம் நல்லதுதான், ஆனா சோம்பலுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கடினமா உழைங்க. சுறுசுறுப்புடைய கைதான் செல்வத்தை வரவழைக்கும். வாசிக்க கேட்கலாம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம். வேலையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். அவன் குடிகாரன், சண்டாளன், கெட்டவன் நீசருக்கு முன்னால் இருக்க மாட்டான், ராஜாவுக்கு முன்னால் இருப்பான், கனப்படுத்தப்படுவான். சில நேரம் முக்கியமான நாட்களில் ஜனாதிபதி விருது, கவர்னர் விருதுலாம் வாங்குறாங்கல்ல, அது மாதிரிதான் நம்முடைய ராஜா இயேசு, ராஜாதி ராஜா. ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடினமா உழைங்க, உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதி, சோம்பேறித்தனத்தை எடுத்து போடும், கடினமாய் உழைக்க கிருபை தாரும். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.